விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த ஆட்சியில் பங்கு என்பதே ஒரு தவறான பிம்பத்தை யாரும் உருவாக்கவில்லை. அந்த ஒரு சிக்கல் இருப்பதை ஒரு 10 ஆண்டுகளாக ஒரு அரசியல் நடத்திவிட்டு இப்போது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் ஒரு கட்சிக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் என்றவுடன் அத்தனை கூட்டணி கட்சிகளும் வரிசையாக சென்று கொண்டே இருந்து இடதுசாரிகளோடு இணைந்து முடிவெடுப்போம் என்று அறிவித்துவிட்டு இன்று இடதுசாரிகள் முடிவெடுத்த முடிவுக்கு மாறாக விசிக முடிவு எடுத்திருக்கிறது. இதனால் இங்கு இந்த 2026 தேர்தலில் விசிக கடந்த 2021 4 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போது 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த அலையில் அது திமுக வாக்கு வங்கியும் அடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. விஜய் அலையில் இதே போல அதிமுக வாக்கு வங்கியும் அடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. விசிக வாக்கு வங்கியும் கணிசமாக கரைந்திருக்கிறது என்பது பல தொகுதிகளில் அது விசிக தலைவர் திருமாவளவனே அளித்த பேட்டியில் பல தொகுதிகளில் அந்த சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறினார். நீங்கள் ஒட்டுமொத்தமாக விஜய் கட்சியில் இணைத்த பிறகு அனைவருமே இந்த ரசிகர்களாக மாறிவிட்டால் விசிக என்று தனித்த வாக்கு வங்கி எப்படி இனிமேல் நிலைக்கும் நினைக்கிறீங்க? அதாவது நான் மறுபடியும் சொல்லிக் கொள்வது என்ன அப்படின்னா, இப்ப நாங்க திமுக அணியிலிருந்து முற்றிலுமாக வெளியேறி விட்டோமா இல்லையா என்பதை எங்கள் தலைவர் அறிவிப்பார் நான் சொல்லிட்டேன். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நீண்ட நாள் கோரிக்கை எதிர்பார்ப்பு ஆட்சி அதிகாரத்தில் விளிம்புநிலை மக்களுக்காக விடுதலை படைக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேண்டும், ஒரு கூட்டணி ஆட்சி உருவாக வேண்டும் என்பது எங்க எதிர்பார்ப்பு. அது இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதே வேளையில் தாவேகா தொண்டர்களையும் நாங்கள் சேர்த்து அரசியல் படுத்துவோம். தாவேகா தொண்டர்கள் அந்நியப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ரசிகர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு அதிகாரத்தை நோக்கி இன்றைக்கு நகர்ந்து விட்டார்கள். அவர்களையும் சேர்த்து ஜனநாயகம் படுத்துவோம், அரசியல் படுத்துவோம். எங்கள் தலைவர் அதை செய்வார். அவர்கள் ஒன்றும் அந்நியப்பட்டவர்கள் அல்ல. இணைந்து பயணிக்கின்ற போது விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு தொண்டனும் ஒரு பழுத்த அரசியல்வாதி போன்று கொள்கை கோட்பாட்டில் தெளிவுள்ள ஒரு தொண்டர்களாக நாங்கள் பயணிக்கின்றோம். அப்ப எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய தாவேகா தொண்டர்களையும் நாங்கள் அரசியல் படுத்துவோம். அதற்கு இந்த இணைப்பு, இந்த ஆட்சியில் பங்கெடுப்பது ஒரு வாய்ப்பாக அமையும். பாவன் சார் நிறைவா ஒரு கேள்வி, இது பொதுவா மக்கள் மத்தியில் பேசப்படுகிற இந்த கேள்வி தான் நிறைவா உங்ககிட்ட கேட்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அந்த முழக்கம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது அது விசிக கட்சி உறுப்பினர்களோ கட்சி நிர்வாகிகளோ ஆட்சியில் பங்கு என்றால் தான் அந்த சமூகம் முன்னேறுமா? ஏற்கனவே 4 பட்டியலின அமைச்சர்கள் கடந்த ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு இருந்தார்கள். இந்த முறை 8 பேர் இருக்கிறார்கள், உங்களையும் சேர்த்து விசிகாவையும் சேர்த்து 7 பேர் அதற்கு முன்னதாகவே அமைச்சரவையில் பங்களித்து விட்டார்கள். இதில் விசிக மட்டும் பங்கேற்பதில் என்ன தனித்தன்மை ஏற்பட்டுவிடும் என்றும் அந்த இதற்கு முன்பு அந்த எழுச்சி கொள்கை முழக்கங்கள் எல்லாம் வெற்று கோஷங்களாக மாறிவிட்டதோ என்ற எண்ணத்தை பொதுவாக அரசியல் பார்வையாளர்களே ஏற்படுத்தி இருப்பதை நீங்க ஏத்துக்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? நிறைவா சொல்லுங்க. கண்ணன் ஒரு நீண்ட விளக்கம் அதுக்கு தரணும். உங்க கேள்வி நல்ல கேள்வி. நான் ஒரு நீண்ட விளக்கம் கொடுக்க ஆசைப்படுறேன். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்தால் ஒரு மாற்றம் நிகழ்ந்து விடுமான்னு கேட்கிறீங்க. இந்திய சமூக கட்டமைப்பு என்பது சாதிய கட்டமைப்பு என்பதில் யாருக்கு மாற்று கருத்து இருக்காது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுத்த உடனே சாதி ஒளிந்து விட போறதில்லை, ஏற்றத்தாழ்வு முற்றிலுமாக போக போவதில்லை. அமைச்சர் பதவி சமூக நீதித்துறை அமைச்சர் பதவி தான் பெற்றிருக்கீங்க. இது நம்பர் 2 நம்பர் 3 மாதிரி ஒரு பெரிய துணை முதலமைச்சர் பதவியோ அல்லது ஒரு பெரிய பதவியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெறவில்லை. அதை விட சிறந்த பொறுப்புகள் வாங்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அந்த கேள்வி நான் கேட்டேன். அதான் சொல்ல வர்றேன். இப்ப மாயாவதி அம்மையார் 3 முறை உத்தரப்பிரதேசல முதலமைச்சரா இருந்தாங்க. அங்க சாதியை ஒழிக்க முடிஞ்சா, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடிந்தா? இல்லை. ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பட்டியல் சமூக மக்களை பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, பண்பாட்டு களத்தில் அவர்களை மேம்படுத்த முடியும். அந்த ஒரு வாய்ப்பாகத்தான் தமிழ்நாட்டில இப்ப நாங்க ஒரு அமைச்சராக இருந்தா கூட இதை வச்சு பெருசா மாற்றத்தை சமூக மாற்றத்தை உருவாக்கி விட முடியாது. ஆனால் காலங்காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில்
எந்த கட்சியும் பங்களிப்பு ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுத்ததில்லை. புதுசா ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது அந்த அமைச்சர் பதவியை பயன்படுத்தி கொண்டு அந்த துறையின் ஊடாக இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எந்தெந்த வகையில் மேம்படுத்த முடியும், பொருளாதார மேம்பாடு இருக்கிறது, கல்வி மேம்பாடு இருக்கிறது, சமூக தகுதியை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் இந்த அமைச்சர் பதவி நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்குமே தவிர இந்த ஒரு அமைச்சர் பதவி வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை புரட்டி போட முடியாது என்பது எங்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் ஒரு அமைச்சரவைக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அமைச்சருக்கு கிடைக்கின்ற பல்வேறு தொகைகளை பயன்படுத்தி, நிதிகளை பயன்படுத்தி இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல வகையில் உதவி அவர்களை பொருளாதார ரீதியாக தொழில் முனைவோராக மேம்படுத்த முடியும். அந்த ஒரு வாய்ப்பு கிடைப்பதுதான் நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். நன்றி பாலன்.